அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு அழகான குக்கிங் தம்ப்நெயிலை ஃப்ரீயாக கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் கேன்வா யூஸ் பண்ணி எப்படி பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸை ரொம்ப ஈஸியாகவும் ஃப்ரீயாகவும் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். உங்களோட பர்சனல் யூஸ்க்காக இருக்கட்டும், பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும், வீடியோ க்ரியேஷனுக்கு, எஜுகேஷனுக்கு, இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸை கேன்வா யூஸ் பண்ணி பிகினர்ஸ் லெவல்லேருந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் அடுத்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேன்வாவோட பேசிக்ஸ் அண்ட் கேன்வா யூஸ் பண்ணி எப்படி மணி earn பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டிசைன் பண்ண போகிறது யூடியூப் தம்ப்நெயில். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கிறது பர்ஃபெக்டான ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது தான். ஒரு வீடியோக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு யூடியூப் தம்ப்நெயிலுக்கும் கொடுக்கணும். ஏன்னா நம்ம தம்ப்நெயில் அட்ராக்டிவாக இருந்தால் தான் மக்கள் நம்ம வீடியோக்குள்ளேயே போவாங்க. அதனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அட்ராக்டிவான தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த மாதிரி கலர்ஃபுல்லான தம்ப்நெயிலை ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி நம்ம கேன்வா யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம். அதோட இந்த வீடியோவில் ஒரு ட்ரெண்டியான தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம கேன்வாவோட ஹோம் பேஜ்க்கு போயிடலாம். இதில் சோஷியல் மீடியாவை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணும்போது புது பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே சர்ச் பாரில் போய் குக்கிங் தம்ப்நெயில்னு என்ட்ரு பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு அட்ராக்டிவான பேக்ரவுண்ட் இருக்க தம்ப்நெயிலாக சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேன்வாவோட ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரௌன் இருக்க டிசைனை சூஸ் பண்ணாதீங்க. இது பெய்ட் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிள். இந்த டிசைன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைனை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் தேவையில்லாத எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இந்த டிசைனை கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஹெட்டிங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஜஸ்ட் சிம்பிளாக ஹவு டு மேக் டெலிஷியஸ் ரெசிபின்னு ஹெட்டிங் கொடுக்க போகிறேன். ஹெட்டிங் மாற்றியாச்சு. இப்போது இந்த ஹெட்டிங்கோட ஃபாண்ட் கலர், சைஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஹவு டு மேக் ஹெட்டிங்கோட ஃபாண்ட்டை மாற்றலாம். அதுக்கு ஃபாண்ட்டில் போய் வேறு ஸ்டைல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நல்லாயிருக்கு, சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபாண்ட் கலர். மேலே இருக்க டெக்ஸ்ட் கலரில் போய் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டோட சைஸுமே கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் ஹெட்டிங்கோட ஃபாண்ட், சைஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட்டில் போய் ஸ்டைல் மாற்றிக்கலாம். கலர் அண்ட் சைஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை இங்கே ஆட் பண்ணிடலாம். இந்த பட்டன் ஆட் பண்ணுறதுக்கு எலிமெண்ட்ஸில் போய் சப்ஸ்கிரைப்னு சர்ச் பண்ணுறேன். க்ரௌன் இல்லாத டிசைனாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஹெட்டிங் பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து இமேஜ். இந்த டிசைன்லேயே ஆல்ரெடி இமேஜ் இருக்குது. உங்களுக்கு இந்த இமேஜ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களோட ஓன் இமேஜை அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது என்னோட ஓன் இமேஜை சிஸ்டம்லேருந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இங்கே இருக்க அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் ஃபைல் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி என்னோட பிக்சர்ஸை சிஸ்டம்லேருந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபோட்டோஸ் இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. அடுத்து டிசைனில் இருக்க ஃபோட்டோஸை டெலீட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபோட்டோஸை அங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த ஃபோட்டோஸை டெலீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு blank ஸ்பேஸ் இருக்கும். பேக்ரவுண்ட் கலரில் இல்லாமல் தனியாக ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். இதுதான் ஃப்ரேம். டிப் நம்பர் 1, ஃப்ரேம்ஸ். ஃப்ரேம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது அதை க்ராப் பண்ணி பர்ஃபெக்டாக அங்கே ஃபிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஃப்ரேம் எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்லேயே நம்மளோட இமேஜும் அட்ஜஸ்ட் ஆகிடும்.
அதுதான் ஃப்ரேமோட அட்வான்டேஜ். இப்போது நான் இந்த இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் இருக்கிற ஷேப்லேயே நம்மளோட ஃபோட்டோவும் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்களோட வேறு டிசைனுக்கு நீங்கள் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எலிமெண்ட்ஸில் போய் சர்ச் பண்ணுங்கள், ஃப்ரேம்ஸ் இருக்கும். அதில் சிஆல்னு கொடுத்தீங்கன்னா நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட டிசைன் இப்போ வந்து ஒரு பிளாக் பேக்ரவுண்டில் இருக்குது. நான் என்னோட பேக்ரவுண்டுக்கு ஒரு டார்க் ரெட் கலர் வேவரி டெக்ஸ்சர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் எலிமெண்ட்ஸில் போய் ஒரு டார்க் ரெட் பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இந்த இமேஜை இந்த டிசைனில் வச்சு ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, புது இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. ஆனால் வேறு எந்த டிசைனுமே நமக்கு விசிபிளாக இல்லை. டிப் நம்பர் 2, டிரான்ஸ்பரன்சி. நம்மளோட பழைய டிசைன் நம்மளுக்கு விசிபிளாக தெரியணும்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்க இமேஜோட டிரான்ஸ்பரன்சியை சேஞ்ச் பண்ணணும். ஸோ மேலே இருக்க இந்த டிரான்ஸ்பரன்சி ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரன்சியை டிக்ரீஸ் பண்ண இந்த ரெட் கலர் இமேஜோட டிரான்ஸ்பரன்சி லெவல் குறைஞ்சு பின்னாலே இருக்க டிசைன் பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது 2 or more இமேஜஸை ஒரே இமேஜ் மாதிரி நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சர். அடுத்து டிப் நம்பர் 3, ஃப்ளிப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு எலிமெண்ட்டோட பொசிஷனை மாற்றிக்கலாம். இப்போது இங்கே புதுசாக ஆட் பண்ணியிருக்க இமேஜோட டைரக்ஷனை மாற்றணும்னா இங்கே இருக்க ஃப்ளிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஹரிசான்டலில் இல்லைனா வெர்டிக்கலாக மாற்றிக்கலாம். டிப் நம்பர் 4, லேயரிங். நம்ம கடைசியாக ஆட் பண்ணியிருக்க இந்த ரெட் கலர் இமேஜ் தான் டாப் லேயரில் இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி தான் நம்மளோட டிசைன்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெட் கலர் இமேஜ் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி பின்னால் இருக்க டிசைன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுது. அதனால் பின்னால் இருக்க நம்மளோட ரெசிபி இமேஜுமே கிளியராக இல்லை. ஸோ இந்த லேயரை நம்ம ரெசிபி இமேஜ்க்கு பின்னாடி கொண்டு போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னா, மேலே இருக்க ரெட் லேயரில் ரைட் கிளிக் பண்ணி லேயரில் சென்ட் டு பேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெட் கலர் இமேஜ் பின்னாடி போயிடும். அதே மாதிரி பின்னால் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசிபி இமேஜஸும் மற்ற எலிமெண்ட்ஸும் கிளியராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லேயரிங் யூஸ் பண்ணி எலிமெண்ட்ஸ் எந்த லேயரில் இருக்கணும்னு நம்மளால் சூஸ் பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தம்ப்நெயில் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு டாப்பில் இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் பிஎன்ஜி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஈஸியான தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான தம்ப்நெயிலை நீங்களும் க்ரியேட் பண்ணி உங்கள் சேனலை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்புறம் வேறு எந்த டாபிக் நீங்கள் கேன்வாவில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.